ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ஆடிட்டிங்கில் டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து 2 மார்க் இல்லைனா 5 மார்க்கில் கூட இதை பற்றி அதிகமாக கொஷின் பேப்பர்லாம் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டைலர் மேட் அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்? டைலர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கஸ்டமரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்டைலில் ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து நம்ம டைலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ரெடிமேட்லேயே நம்ம ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நார்மலாக டைலர் அப்படிங்கிறவங்க பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஏன் வந்து இந்த டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோன்னா, எப்படி வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஒரு டைலர் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாரோ, அதே மாதிரி ஆடிட் ப்ரோக்ராம்லேயும் டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னா, டைலர் மேட் அப்படின்னா கிளைண்ட்டோட பிஸ்னஸை பொறுத்து கிளைண்ட் என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஆடிட்டிங் பண்ணி கொடுக்கறது தான் வந்து டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, கஸ்டமைஸ்டு ஆடிட் ப்ரோக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கஸ்டமைசேஷனுக்கு மீனிங், கஸ்டமைசேஷன் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வாங்குறது. இப்போ நார்மலாக ஒரு வால் கிளாக்கே எடுத்துக்கோங்க. முன்னாடிலாம் வால் கிளாக்னா ஷாப்பில் போயிட்டு வாங்கிட்டு மாட்டுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம வால் கிளாக்கில் நமக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாடலாக வந்து நிறைய ஷேப்பில் வந்து வந்திருக்கு. இது எல்லாமே எதுக்காகனா கஸ்டமரோட தேவை, அவங்களோட நீட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேவா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ அதுலேயே இவ்வளோ விஷயம் வரும்போது ஒரு ஆடிட்டிங்லேயும் கண்டிப்பாக வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கும், நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்திருக்கும். அதுதான் டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம். ஒவ்வொரு கிளைண்ட்டோட பிஸ்னஸை பொறுத்து, கிளைண்ட்டோட நீட்ஸ் அண்ட் ரெக்யர்மெண்ட், அவங்களோட தேவைகளை பொறுத்து அந்த கிளைண்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரியான ஆடிட்டிங்கை பண்ணி கொடுக்கறது தான் ஒரு ஆடிட்டரோட வேலை. இதுதான் வந்து ஆடிட் ப்ரோக்ராம். அதுக்காக ஒரு ஃபீஸையும் வந்து அந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அந்த ஆடிட்டர் வந்து கலெக்ட் பண்ணிப்பார். ஸோ டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஆடிட்டர் இந்த கிளைண்ட்டோட பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆடிட் பிளானை போடுவாங்க. அந்த ஆடிட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக ஸ்டாண்டர்டாக இல்லாமல் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி, கிளைண்ட் என்ன வந்து கேட்டாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஆடிட் பிளானை வந்து அவங்க வடிவமைப்பாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது அந்த ஆடிட் பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா, யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் கிளைண்ட் ஆர் என்டிட்டி. அப்படின்னா என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட ஒரு கஸ்டமரோட, அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனியோட தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு ஆடிட் பிளானை வந்து ஒரு ஆடிட்டர் வந்து போட்டு கொடுப்பாரு. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த கிளைண்ட்டோ இல்லை அந்த கம்பெனியோ பார்த்துட்டு, ஓகே எனக்கு இது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், நான் கேட்டது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க ஒரு ஆடிட்டர் போயிட்டு ஆடிட் பிளான் போட்டுட்டு ப்ராப்பராக டிசைன் பண்ணிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதில் வந்து அவங்களோட கிளைண்ட், அதாவது இந்த ஆடிட்டரோட கிளைண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, கிளைண்ட் என்ன கஸ்டமர், ஓகேவா, அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டிங் பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா என்ன பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்க கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடித்து கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனிக்கோ அந்த கிளைண்ட்டுக்கோ நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதை ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அன்லைக் ஏ ஸ்டாண்டர்டைஸ்டு ஆடிட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன, நார்மலாக முன்னாடி உள்ள இந்த ஸ்டாண்டர்டைஸ்டு ஆடிட் ப்ரோக்ராம் மாதிரி இல்லாமல் இந்த டைலர் மேட் அப்படிங்கிறது என்னென்னா, கஸ்டமர், அதாவது ஒரு கிளைண்ட்டோட தனிப்பட்ட தேவையை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவையை ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு ஆடிட் பிளானை வடிவமைக்கிறது தான் இந்த டைலர் மேட் ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதோட ஒரு முக்கியமான ஸ்கோப்பே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க ஆடிட் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைண்ட் கிட்டேருந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா லீகல் டாக்குமெண்ட், அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு வருஷத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டாலே அவங்களுக்கு என்ன அசெட் இருக்குது, என்ன இப்போ லைபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன லாஸ் இருக்குது, என்னென்ன ப்ராஃபிட் இருக்குது, எல்லாமே தெரிஞ்சிடும். அதனால தான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்
அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, வேறு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸோட ப்ரொசீஜர் என்ன, ரூல்ஸ் என்ன, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட் பிளான் போடுவாங்க. ஜென்ரலாக வந்து ஆடிட் பிளான்லாம் ஈஸியாக போட முடியாது. ஃபஸ்ட்டு கிளைண்ட்டோட பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆடிட் பிளானை போட்டால் மட்டும்தான் கிளைண்ட் என்ன விரும்புகிறாங்க, அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பூர்த்தி செய்ய முடியும். அதனால தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க கஸ்டமர்ட்டேருந்து. ஸோ இந்த டைலர் மேட் ஆடிட்டிங்கோட முக்கிய ஃபோக்கஸ் என்ன, எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஆன் அ ரிலவெண்ட் ஏரியா. ஜென்ரலாக இல்லாமல் அந்த கிளைண்ட்டோட ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸில் என்ன பிரச்சனை, அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த இடத்துல என்ன விரும்புகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்பெசிஃபிக் ரிலவெண்ட் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அங்கே அவங்களோட தேவையை கரெக்டாக பூர்த்தி பண்ணுறதுனால கிளைண்ட்டும் ஹாப்பி ஆகுறாங்க, அவங்களுக்கும் நிறையா ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் வந்து வருது. இது மட்டும் இல்லாமல் அந்த ஆடிட்டரும் வந்து ஃபீஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி நிறைய கஸ்டமரையும் அவங்களால வந்து அவங்களுக்கும் வந்து கிடைக்கிது. நிறைய கஸ்டமர் வந்து அந்த ஆடிட்டருக்கு வந்து கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டிவ்லி ஐடென்டிஃபை காம்ப்ளியன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் இம்ப்ரூவ் இன்டர்னல் கண்ட்ரோல். அப்படின்னா என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுது. கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஆடிட்டர் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளியன்ஸ் இஷ்யூவும் வராமல், அப்படின்னா என்னென்னா ரூல்ஸை மீறியோ இல்லை இல்லீகலாவோ எதுவும் அந்த ஆடிட்டர் பண்ண போகிறது கிடையாது டைலர் மேடில். அதுக்கும் பதிலாக என்ன அப்படின்னா காம்ப்ளியன்ஸ் இஷ்யூஸ் அப்படின்னா எந்த ஒரு காம்ப்ளியன்ஸ் இஷ்யூஸும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் லீகலாகவே எந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆடிட்டர் வந்து அந்த ஆடிட் பிளானை போட்டு கொடுத்து அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறதுனால அந்த கம்பெனியோட அதாவது அந்த கம்பெனி அந்த கிளைண்ட்டோட கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளைண்ட்டோட கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட கிளைண்ட்டாகவே இருக்கட்டுமே, அந்த ஆடிட்டரோட தனிப்பட்ட கிளைண்ட், அதாவது அந்த ஆடிட்டரோட கஸ்டமர்ஸ் யாரோ அவங்களுக்கு அவங்களோட பிஸ்னஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு